ட்ரேட். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் இல்லை. ஸோ ஒரு மீடியோக்கர் செட்டப்லேருந்து நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணோம். அதனால் ஸ்டாப் லாஸையும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆச்சு, தென் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து 3 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1 2 3 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 3 டைம் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் மூவ். ஸோ பட் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருக்க முடியாது, ஏன்னா வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டே கிடையாது. லைக் என்னென்னா எப்படி எடுக்கிறதுனா, இங்கே மேலேருந்து ஒரு ஃபால் இருக்குது. ஸோ ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. அந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ட்ரெண்ட்லேயே, ஸோ கோ வித் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ட்ரெண்டில் போகும்போது நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். பட் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபால் ஆகிட்டு இருக்கு, கன்சால்டேஷனில் இருக்குது. கன்சால்டேஷன் பிரேக் அவுட்டில் வந்து ட்ரேடுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம எடுக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். இந்த இடத்துல சைட் போயிருக்கு, விச் இஸ் ஃபைன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த சினாரியோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் திங். இன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மேபி மற்ற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேபி என்ட்ரி கிடச்சிருக்கும், நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ தட்ஸ் தி திங். அண்டு அனதர் பேட்டர்ன் நான் வந்து ஃபைன் பண்ணது என்னென்னா, காலையில் ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த பேட்டர்னை நான் வந்து ஃபைன் பண்ணேன். இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் நான் ஃபைன் பண்ணும்போது ஆப்வியஸாக ஒரு டவுன்ஃபால், ஒரு நல்ல சப்போர்ட், 2 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரீட்ரேஸில் நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் ப்ளேஸ் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கேப் அப்பில் போயிருக்கு. லைக் இந்த இடத்துல கேப் அப்பில் இந்த கேண்டில் முடிஞ்சோடனே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. மேலே ஒரு சின்ன ஒரு விக்கிங் கூட கிடையாது. கேப் அப்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் தான். ஸோ அப்படி டவுன்ஃபால் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன விக் இருக்குது. ஸோ இந்த விக் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக ட்ரெண்ட். இதெல்லாமே ஒரு சைக்காலஜி. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ராப் பண்ண உங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸ் யுல் நோ. அண்ட் அதனால தான் நான் வந்து என்ட்ரி எடுக்கல. ஐ வாஸ் வெயிட்டட். எனக்கு தெரியும் இந்த மேலே தான் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் இந்த இடத்துல எடுக்கல. கன்வின்சிங்காக இல்லை பிரேக் டவுன், அதுதான் சொல்லணும். அப்படின்னா லைக் நம்மளோட இண்டிகேட்டரும் சப்போர்ட் கொடுக்கல. ஸோ சப்போர்ட் ட்ரெண்ட் இஎம்ஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் இதோட கோடை. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட்டுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அண்ட் நான் என்ட்ரியும் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணல. எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்கும், ஏன்னா கன்வின்சிங்கான மூவ் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புல் பேக் இருந்து அதிலிருந்து ஒரு நல்ல பிரேக் டவுன் கொடுத்துருந்துச்சுன்னா ஆப்வியஸாக டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் புட் ஆப்ஷன்ஸும் நம்ம பை பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல கன்வின்சிங்காக இல்லை, ஏன்னா மேலே விற்கல கீழே விற்க இருக்கும்போது இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ ஒரு கேண்டில் 2 கேண்டில் நான் வெயிட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ விச் இண்டிகேட்ஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து என்ட்ரி எடுக்கல. ஏன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் கொடுத்தா மட்டும்தான் கீழே போகும், இல்லைனா ஆப்வியஸாக அது நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கல. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸையும் இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடை வந்து நம்ம எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். லைக் என்னென்னா, நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம், இதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்படி ட்ரேடை மினிமைஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து மீடியோக்கர் செட்டப்பில் இருக்கிற ட்ரேடை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் motive. So hope you learned something in this video, and if you found this video so அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் டே வந்து ஒரு ஹோல் டே வந்து கன்சல்டேஷனில் இருந்துச்சு. ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக பட் மார்க்கெட் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் தி அப்டேட் ஃபார் டுடே. So if you found this video useful, like and subscribe this video, and do comment if you have any doubts, and yeah, that's it. Thanks so much. Bye.